ஹலோ எவ்ரிவான், நான் தாமஸ் ராகுல். என்னடா வெளியே எங்கேயும் போல வீட்டில் இருக்குன்னு பார்க்குறீங்களா? ஆக்சுவலாக 2 வீடியோக்கு பிளான் பண்ணியிருந்தேன், ரெண்டுமே ஃப்ளாப் ஆகிடுச்சு. ஸோ சும்மா வீட்டில் படுத்துட்டு இருக்கும்போது இன்ஸ்டா ட்விட்டர்னு சும்மா ஸ்க்ரால் பண்ணிட்டு இருந்தேன். சில விஷயங்கள் பார்த்தேன் பார்த்துக்கோங்க. எனக்கு பார்த்துட்டு எனக்கு ஒரு மாதிரி வெறி ஆயிடுச்சு. ஸோ அதை பற்றி பேசலான்னு நினச்சேன். ஸோ அதுதான் இந்த வீடியோ. என்ன பேச போகிறேங்கிறத ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கைஸ், டாபிக் நம்பர் 1, பிக் பாஸ். பிக் பாஸ்ன்னு எபிசோட் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறான்னு நினச்சிடாதீங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஒரு 2 days இருக்குன்னு நினைக்கிறேன். பிக் பாஸ் ஒரு இஷ்யூன்னு சொல்லலாம். ஆமாம், அந்த மாதிரி ஒன்று நடந்துச்சு. என்னென்னா, பார்வதி வந்துட்டு பிரஜன் மேலே ஒரு கம்ப்ளைண்ட் மாதிரி வச்சாங்க. அது என்னென்னா, இவங்க வந்து இப்படி போய் கை வச்சாங்களாம், பிரஜன் வந்து இப்படி தட்டி விட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதுக்கு பிரஜன் என்ன சொல்லியிருந்தாருன்னா, எனக்கு அவங்க கை வைக்கிறதுல விருப்பம் இல்லை அப்படிங்கிற மாதிரி திரும்ப ரிப்ளை பண்ணியிருந்தாரு. எனக்கு இப்போ என்னன்னா, அது வந்து பிக் பாஸ்குள்ள நடக்கிறது, அவங்களோட எமோஷன்ஸ், அது ஒரு மாதிரி யாருமே இல்லாமல் அந்த இடத்துல உட்காரும்போது அவங்க பேசுறதான், அதை பத்தினா எனக்கு பிரச்சனை இல்லை. எனக்கு எங்க ப்ராப்ளம் கிரியேட் ஆச்சுன்னா, ஒரு போஸ்ட் பார்த்துக்கோங்க. அந்த போஸ்ட்ல போட்டிருக்கானுங்க, இப்போ என்ன, ஒரு பொண்ணு வந்து ஒரு பையன் மேல கை வச்சா அவருக்கு என்ன தப்பா தெரிஞ்சிருச்சு, ஒரு நேஷனல் டெலிவிஷன்ல அந்த பொண்ணை வந்து தப்பா ப்ரொஜெக்ட் பண்றாரு அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க. இங்கதான் நம்மளோட ப்ராப்ளம் கிரியேட் ஆகுது. நான் என்ன கேட்குறேன்னா, இது என்னோட உடம்பு. என் உடம்புல யார் கை வைக்கணும் வைக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ண வந்து நான் தான், நீங்க இல்லை. கரெக்டா? அவருக்கு அவங்க கை வைக்கிறதெல்லாம் அன்கம்ஃபர்டபுளா இருக்கு. ஏன்னா பிக் பாஸ் பார்க்குறவங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அவர் கிட்டத்தட்ட ஒரு 4 வாரமா வெளியே பிக் பாஸ் பார்த்துட்டு வந்திருக்காரு. ஸோ வந்துட்டு அவரோட தாட்ஸ்ல வந்து இந்த பொண்ணு நம்ம விலகி இருக்கலாம்ங்கிற மாதிரி அவர் ஐடியாவில் இருக்காரு. அவர் விலகி இருக்காரு. அதை சொல்றதுல என்ன தப்பாகி போச்சு? இதுக்கு என்னெல்லாம் பண்ணாங்கன்னா, அவர் வந்துட்டு ஏதோ ஒரு சீரியல் நடிக்கும் போது பாவனிங்கிறவங்க வந்து ஸ்டேஜ்ல வந்து ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன் போல, ஸோ அதுல வந்து இப்படி தூக்கிட்டு வர்றாரு. ஸோ இந்த பொண்ணை டச் பண்ணா பிரச்சனை இல்லையா? ஏங்க, அது அவங்க விருப்பங்க, அவங்க பொண்ணா நடிச்சிருக்காங்க. ஆக்சுவலா அவார்ட் ஃபங்க்ஷன்ங்கிறதே ஸ்கிரிப்ட் தான். கரெக்டா? நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஸோ அவங்க ஒன்னா நடிக்கிறவங்க பண்ணிட்டு போறாங்க. அவருக்கு இவங்க டச் பண்றதுல விருப்பம் இல்லைன்னு சொன்னா அது உங்களுக்கு எங்க வலிக்குது? நான் கேட்கறது கரெக்டு தானே? இது அப்படியே ரிவர்ஸ்ல யோசிச்சு பாருங்களேன். பிரஜன் கை வச்சு பார்வதி இல்ல இவர் மேல கை வச்சிட்டாரு அப்படின்னு சொல்லியிருந்தா நீ தமிழ்நாடே கொந்தளிச்சிருக்கும். அதே ஒரு பையன் சொல்லும் போது இங்க இருக்கிற எல்லாரும் அந்த பொண்ணுக்கு சப்போர்ட்டா போறாங்க. போயிட்டு இல்ல இது எப்படி சொல்லலாம், நேஷனல் டெலிவிஷன் அவங்க பண்ணதான் அவங்க சொல்றாங்க. ஏன் உடம்புல யார் கை வைக்கணும் கை வைக்க கூடாதுன்றது முடிவு பண்ண வேண்டியது நான் தான். ஸோ என்னோட விருப்பத்தை நான் சொல்றதுக்கு இங்க உரிமை இல்லையா? சொன்னதுக்கு அவரோட பாஸ்ட்ல அவர் யார் மேலாம் கை வச்சாரு அதெல்லாம் எடுத்து வந்து போட்டு எதுக்கு இது பண்றதுல உங்களுக்கு என்ன கிடைச்சிட போகுது? ஸோ நான் சொன்ன தெரியுமா, சில விஷயம்லாம் பார்க்கும்போது வெறியா வந்து இதைதான் சொன்னா, அது எதுக்கு? ஏன் இந்த மக்கள் வந்து இதெல்லாம் போட்டு நோண்டிட்டு இருக்கிறானுங்க அப்படிங்கிற ஒரு மாதிரி நல்லா இல்ல. நார்மலா இருங்கடா. ஏன் ஒரு மாதிரி ஒண்ணு இந்த எக்ஸ்ட்ரீம் போயிடுறானுங்க, அப்படி இல்லைன்னா இந்த எக்ஸ்ட்ரீம் போயிடுறானுங்க. சென்டர்ல ஒரு நியூட்ரல் பாயிண்ட், அந்த நியூட்ரல்ல எவனுமே நிக்க மாட்டேங்கிறானுங்க. அதுதான் எனக்கு ப்ராப்ளமா இருக்குது. இப்போ நீங்க கேட்கலாம், உனக்கே அதுல கோபம் வருது அப்படின்னு நீங்க கண்டிப்பா யோசிப்பீங்க. ஏன்னா இதே மாதிரி இன்சிடென்ட் எனக்கும் நடந்திருக்கு. எங்க ஊர்ல மாத கோயில் திருவிழாங்கிறது வந்து ரொம்ப பிரம்மாண்டமா நடக்கும். ஸோ ரொம்ப ரஷ்யா இருக்கும். நாங்க பசங்கள்லாம் போனோம்னா இப்படி ஒவ்வொருத்த மேல ஒருத்தங்க கை வச்சு இப்படிதான் மூவ் பண்ற மாதிரியே இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு ரஷ்யான கூட்டம். நானும் என் ஃப்ரெண்டும் போயிருக்கோம். அப்போ எனக்கு பின்னாடி இந்த ஒரு ஆன்டி, அவங்க வந்துட்டு தெரியாம ஸ்லிப் ஆயிட்டாங்க. ஸ்லிப் ஆகி என் மேல இப்படி விழும்போது நான் அதை நோட் பண்ணல. என் மேல விழுந்தோன்னா நான் இப்படி தட்டி தட்டி நடக்கும்போது நானும் ஸ்லிப் ஆகி, ஆப்போசிட்ல ஒரு லேடி போலீஸ் இருக்காங்க, அவங்க ஒரு வண்டியில உட்காந்து இருக்கிறாங்க. ஸோ அந்த வண்டி மேல இப்படி போய் அந்த வண்டி இப்படி பிடிச்சு நின்றுட்டேன். உடனே அந்த மேடம் வந்துட்டு பொறுக்கித்தனம் பண்ற கூட்டத்துக்கு வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்துட்டாங்க. அந்த இடத்துல சீரியஸா சொல்றேன், அந்த பின்னாடி இந்த ஆன்டி இருக்காங்கல்ல, அவங்க வந்துட்டு ஏமா நான் தான் ஸ்லிப் ஆயிட்டேன் சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், என்னை கூட்டு போய் உரின்னு உரிச்சிருப்பாங்க. ஸோ இதுதான் நான் சொல்ல வரேன்.
அந்த இடத்துல நான் பையனா இருந்தனால எதுவும் என்ன நினைச்சுன்னே தெரியாம நான் ஏதோ வேணுமே அவங்க மேல உள்ள போன மாதிரி என்ன அடிக்க வந்துட்டாங்க. இதே பொண்ணா இருந்துச்சுன்னா சீனே வேற இல்ல. அந்த பொண்ணு தூக்கியிருப்பாங்க, தூக்கிட்டு என்னம்மா ஸ்லிப் ஆயிட்டாமான்னு கேட்டிருப்பாங்க. அப்போ பையன் சொன்னா அது வேற மாதிரி, பொண்ணு சொன்னா வேற மாதிரி. இங்க எங்க ஈக்குவல் ரைட்ஸ் இருக்குது? இல்ல, ஈக்குவல் ரைட்ஸே இல்லை. அந்த இடத்துல சீரியஸா சொல்றேன், அந்த அந்த பின்னாடி அந்த ஆன்டி வந்து எனக்கு கடவுள் மாதிரி. இல்லைன்னா போலீஸ் அடிலாம் வாங்க முடியாதுங்க, சாவச்சிருப்பாங்க என்ன. அந்த மாதிரி ஒரு இஷ்யூ ஆச்சு. ஸோ இதுதான் சொல்ல வரேன். ஒரு பொண்ணு வந்து இல்லை எனக்கு பிடிக்கலான்னு சொன்னா அக்செப்ட் பண்ற இந்த உலகம், பையன் பிடிக்கலான்னு சொல்லும்போது மட்டும் இவ்வளவு கொஸ்டின்ஸ் வந்து கேட்க வேண்டாம்னு நினைக்கிறேன். அது அவரோட விருப்பம், அவர் அப்படி விட்டுருங்க. இதை போட்டு ஒரு இஷ்யூ ஆக்கி எப்படி 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 நேஷனல் டெலிவிஷன், எந்த டெலிவிஷனும் அது அவன் விருப்பம், அவன் என்னமோ பண்றான், உங்களுக்கு என்ன பிரச்சனை? இதுதான் என்னோட முதல் கோவம். அதுக்கப்புறம் இன்னொரு சீரியஸான இஷ்யூ ஒன்று நடந்துச்சு. நீங்கள்லாம் கண்டிப்பாக நியூஸில் பார்த்துருப்பீங்க. கோயம்புத்தூர்ல ஒரு சம்பவம் ஆச்சு. ஸோ அதில் வந்துட்டு அந்த ஒரு நியூஸ் சேனலில் அந்த இதை போட்டிருக்காங்க. கமெண்ட் பாக்ஸ் ஓப்பன் பண்ணேன். ஸோ அதில் வந்து ஒருத்தன் கமெண்ட் பண்ணியிருக்கான், இந்த மாதிரி அந்த நைட் டைமில் நீ எதுக்கு அங்கே போகிற, எத்தனை தடவை சொன்னாலும் திருந்த மாட்டாங்க அந்த மாதிரி போட்டிருக்காரு. அது என்னன்னா அந்த பொண்ணை தப்பு சொல்லி போட்டிருக்காரு. நான் ஒன்று எனக்கு ஒரு பழக்கம் உண்டு. நான் என்ன பண்ணுவேன்னா, கமெண்ட் இந்த மாதிரி யாராடி ஒருத்தங்க கான்ட்ரவர்சியா போட்டிருக்காங்கன்னா, இந்த மாதிரி இல்லை யூஸ்வலாக போட்டிருக்காங்கன்னா அது யார் போட்டா அப்படின்னு சொல்லி அந்த ப்ரொஃபைலை செக் பண்ணி பார்ப்பேன். ஸோ அந்த ப்ரொஃபைலை நான் செக் பண்ணுறேன், சீரியஸாக சொல்கிறேன், நான் ஷாக் ஆகிட்டேன். ஏன்னா அவர் வந்துட்டு அந்த ஒரு ஜாதி வன்கொடுமை அந்த விஷயங்கள்லாம் இருக்குல்ல, இதை பற்றி அவ்வளோ அழகாக போட்டிருக்காரு. எனக்கு வந்து இந்த ஜாதி பற்றின ஐடியாலாம் எனக்கு சுத்தமாக கிடையாது. எனக்கு அந்த இதை பற்றிலாம் அவ்வளோவா தெரியாது. அவர் போஸ்டர்லாம் பார்க்க, அது ஆக்சுவலாக ட்விட்டரில் பார்த்தது. அந்த அவர் போட்டிருக்கிற போஸ்ட் ஒவ்வொன்றும் அவ்வளோ அர்த்தமாக நம்ம பார்க்கும்போது எப்பா பரவாயில்லையப்பா அந்த மாதிரி போட்டிருக்கிற ஒரு ஆள் ஒரு பொண்ணுக்கு அகேன்ஸ்டாக இந்த மாதிரி பேசுகிறாரு. அந்த இடத்துல அவங்க வந்து விக்டிம், அந்த விக்டிமை பற்றி இந்த மாதிரி கமெண்ட் பண்ணுறாரு. ஸோ எனக்கு என்னன்னா, இங்கே தெளிவாக இருக்காரு, இந்த இடத்துல அந்த தெளிவு இல்லைங்கிற மாதிரி ஒரு இதாயிடுச்சு. சீரியஸாக யோசிச்சு பாருங்களேன். இப்போ யாரையும் நான் இது பண்ணி சொல்லலை, அவரை பார்த்து இல்லை அவர் கூட்டத்தில் இருந்துக்கிற யாரோ பார்த்து ஒரு இன்னொரு ஜாதிக்காரனோ ஏன் ஜாதிக்காரன் இருக்கிற இடத்துல நீ வராத அப்படின்னு சொல்லியிருந்தா இவர் கேட்டு சும்மா இருப்பாரா? வாய்ப்பே இல்லை இல்லை. ஆனால் அவர் பொண்ணை மட்டும் நைட் டைம் நீ ஏன் போற, டோன் ஒன்று தானே. இங்கே ஜாதியை வச்சு கேட்குறாங்க, அங்கே ஆம்பளைங்கிறத வச்சு கேட்குறாங்க. ஸோ இது இந்த லப்பர் பந்து படத்தில் வர்ற மாதிரி தான். இது ஜாதி திமுறா, இது என்ன ஆம்பளை திமுறா? புரியுதா உங்களுக்கு? எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது தான், ஆனால் முன்னாடியே சொன்ன மாதிரி ஏன் யாருமே நார்மலாக இருக்க மாட்டேங்கிறாங்க? எதுக்கு ஒன்று ரொம்ப ஒரு மாதிரி ஃபேக் ஃபெமினிசம் பேசுகிற மாதிரி ஒரு மாதிரி ஒரு ஹைக்கு போயிடுறாங்க, இன்னும் சைடு தான் ஆம்பளை திமுறை காட்டுற மாதிரி ஒரு மாதிரி ஒரு ஹைக்கு போயிடுறானுங்க. நார்மலாக இருங்கடா, எல்லாரும் சமம், எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும், அந்த ஒரு மைண்ட் செட்டில் யாருமே இருக்க மாட்டேங்கிறாங்க. அது ஒரு மாதிரி மனசுக்குள்ள ஒரு மாதிரி உறுத்திக்கிட்டே இருக்குது. நீ யோசிச்சு பாருங்க, இந்த ஜாதிய கொடுமைகளை பத்தி பேசுற ஒரு ஆள் வந்து ஒரு பொண்ணுக்கு நடந்த கொடுமை இவ்வளவு ஈஸியா பேசுறாரு. நீ ஏன் போன, எவ்வளவு சொன்னாலும் திருந்த மாட்டாங்க இவங்கெல்லாம் அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க. எனக்கு யாரா நீங்கெல்லாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீடு. இன்னொரு கமெண்ட் பார்த்தீங்கன்னா, அவங்க ஒரு ஏஜான ஒரு லேடி, அவங்க என்ன போட்டிருக்காங்கன்னா, அவங்க ஒரு மாதிரி பாவப்பட்டு போட்டிருக்காங்க. என்னன்னா, நீ ஏமா இந்த நேரத்துல நீ இப்படி போன, இங்க நிறைய பேர் இப்படி சுத்திட்டு இருக்கானுங்கம்மா, இப்போ நம்ம தான்மா சேஃபா இருந்துக்கணும். நிறைய பேர் சுத்துறானுங்கன்னா சுத்துறவங்களை தான் அடிக்கணும். நம்ம சேஃபா இருக்கணும்னா அந்த சுத்துறவங்களை அடிச்சாதானே நம்ம சேஃபா இருக்க முடியும். அந்த பொண்ணை பார்த்துட்டு ஏமா அந்த இடத்துக்கு போனேன், என்னது இது? நம்ம பொண்ணுங்களை தைரியமா வளர்க்கணும். பொண்ணா இருந்தா என்ன, ஒரு பையன் வந்துட்டு எவ்வளவு நேரம் ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நைட்ல எவ்வளவு நேரம், இப்ப நான்லாம் டர்ஃபுக்கு நேரத்துலாம் விளையாட போனேன். நான் வீட்டுக்கு வரும்போது நைட்டு 4 மணி. என்னை பத்தி யாரும் இந்த கேள்வி கேட்கல, ஏன் நீ போனன்ட்டு. இதுலையும் நான் போன இடம் வந்து அந்த டர்ஃப் இருக்கிற இடம் வந்து ஒரு மாதிரி காட்டு பகுதி மாதிரி.
அங்கே போய் தான் நாங்கள் விளையாண்டுட்டு வந்தோம். என்ன யாரும் கேட்கல. ஆனால் அந்த பொண்ணை மட்டும் இந்த கேள்வி கேட்குறாங்க. என்ன பொதுவாக என்ன சொல்றாங்கன்னா, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, பாதுகாப்பு வைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், நம்ம பசங்களை திருத்தணும், அந்த மாதிரி தப்பு பண்றவங்களுக்கு சிவியரான பனிஷ்மெண்ட் கொடுத்து அந்த மாதிரி தானே பண்ணணும். அதை விட்டுட்டு அந்த பொண்ணை அடக்கக்கூடாதுல்ல, நீ வரக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது இல்லை. அதுதான் இங்க இருக்கிற எல்லாரும் சொல்றாங்க. இது இதுக்கு முன்னாடியே ஒருத்தர் ஒரு ஒரு மோட்டிவேஷனல் வீடியோ மாதிரி போட்டார். ஏன்னா ஒரு லேக்ல நிறைய முதல்கள் crocodiles இருக்குது, அதனால நம்ம அதுல குளிக்க கூடாது, அந்த மாதிரிதான் இந்த சொசைட்டியும் அந்த மாதிரி ஒரு வீடியோ போட்டு ஒரு மாதிரி பண்ணாங்க. அந்த டைம் ஏதோ வீடியோ போடுற அந்த வீடியோல எப்படி கமெண்ட் பண்றாங்கன்னு நினைச்சு நான் ஃப்ரீயா விட்டுட்டேன். இங்க பார்த்தோம்னா நிஜமாலே அந்த மாதிரி ஒரு இஷ்யூ நடந்திருக்குது. அந்த இடத்துல அந்த பொண்ணு பாதிக்கப்பட்டிருக்க. நீங்க யோசிச்சு பாருங்களேன், அந்த கமெண்ட் எல்லாம் அந்த பொண்ணோட வீட்டுக்காரங்க எல்லாம் பார்த்தோன்னா என்ன நினைப்பாங்க. அந்த ஒரு இஷ்யூலையுமே இவங்க எல்லாரும் இப்படி ரியாக்ட் பண்ணும்போது எனக்கு ஒரு மாதிரி, இந்த மாதிரி ஒரு சமூகத்துலதான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்குமா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஒருத்தன் டோட்டலாவே தப்பா இருக்கான்னா பிரச்சனை இல்லை, ஒருத்தன் ஒரு சைடு கரெக்டா இருக்கான், ஆனா இன்னொரு சைடு அவனோட பாயிண்ட் ஆஃப் வியூ ரொம்ப ஒஸ்டா இருக்குது. இன்னொருத்தங்க ரொம்ப நல்லவங்களா இருக்காங்க, ஆனா அந்த கெட்டவங்களை எதிர்க்கணுங்கிற ஒரு மோட்டிவேட்ல போகாம அவங்க பரவாயில்ல நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிப்போம் அந்த ஒரு இதுல போயிட்டு இருக்காங்க. நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போகக்கூடாது. கெட்டவங்களை நம்ம எதிர்க்கணும், அவங்கள அழிக்கணும், நம்ம எல்லாரும் வாழ்றதுக்கான சமுதாயத்தை நம்ம உருவாக்கணும். இதுதானே கரெக்டா இருக்கும். ஸோ பேசிக்கா நான் என்ன சொல்ல வரேன்னா, சிம்பிள். நான் ஒரு பொண்ணு அதனால இதை விட்டுருங்க, அதாவது பார்வதி இஷ்யூல சொல்றேன், நான் ஒரு பொண்ணு அதனால இதை விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ரிவிலேஜ் தர்றாங்க தெரியுமா, அதுவும் தப்பு. இவ ஒரு பொண்ணு தானேன்னு சொல்லிட்டு அட்வான்டேஜ் தர்றானுங்க தெரியுமா, இதுவும் தப்பு. ஸோ அதான் சொல்றேன், நார்மலா இருங்க, எல்லாரையும் சமமா பாருங்க. பொண்ணு தப்பு பண்ணாலும் தப்பு தான், பையன் பண்ணாலும் தப்பு தான். பையனுக்கு ஃப்ரீடம் கொடுக்குறீங்கன்னா பொண்ணுக்கும் ஃப்ரீடம் கொடுக்க தான் செய்யணும். பொண்ணு வெளியே போனா மட்டும் தப்பு, பையன் வெளியே போனா தப்புலாம் இல்லை. அப்போ தப்புன்னு சொன்னா நீ பையனையும் வெளியே விடாத, 9 மணிக்கு மேல பையனையும் வெளியே விடாத, புரியுதா? அவங்களையும் வெளியே விடக்கூடாது. ஒரு பையன் போனா சேஃபா போயிட்டு வரானுங்கிற நம்பிக்கை பொண்ணு போகும்போது வரணும். அதை வர வைக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை தான் தெரியணுமே தவிர அந்த பொண்ணை வெளியே போகாதான் சொல்லக்கூடாது. ஸோ அதான், இதுதான் நான் பேசணும்னு நினைச்சேன். இது அந்த இதை பார்க்கும்போது எனக்கு ஒரு மாதிரி என்னடா இது இப்படி இருக்கிறீங்கிற மாதிரி தோணிட்டு, ஸோ அதான் ஒரு வீடியோ எடுக்கலாம். முன்னாடியே இந்த மாதிரி விஷயம் நடக்கும்போதெல்லாம் நான் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர்ட்ட பேசுவேன். இப்போதான் நம்ம யூடியூப் ஆரம்பிச்சிட்டோமே, ஸோ மக்கள்கிட்ட இதை கொண்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா தோணிச்சு. ஸோ அதான் இந்த வீடியோ பண்ணேன். இந்த வீடியோவில் நான் சொன்ன கருத்துக்களுக்கு நீங்கள் முரண்படுறீங்கன்னா தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்க, நம்ம அதை பற்றி பேசலாம். ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கன் தட்டிக்கோங்க. நன்றி, வணக்கம்.